அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெல்டா கிளைபாட் சமையல் சேனல்ல இன்னைக்கு கிராமத்து முறையில மண் சட்டியில செஞ்ச மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு தான் செய்ய போறோம். கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு நம்ம கருப்பு நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கோம். ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம். விறகடுப்புல மண் சட்டியில இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். மண் சட்டி அடுப்புல வச்சுக்குவோம். சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுல நம்ம எடுத்து வெட்டி வச்சிருக்கோம். இது கூடவே 10 பல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறப்ப கருவாட்டு குழம்பு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா செவந்து வதங்கட்டும். நல்லா செவந்து வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா செவந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பெரிய சைஸில். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம காய்கறி இது கூட ஒரு கத்தரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சிருக்கோம் கருவாட்டு குழம்புக்கு. காய்கறியில நம்ம கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் இது கூட சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்குவோம். ஏன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். முருங்கைக்காய் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்குவோம். காய்கறி நல்லா எண்ணெயில் வதங்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காய்கறியோட சேர்த்து கிளறி விட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுள்ள புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் உப்பு போட்டு. உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது கருவாட்டு குழம்பு. ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காயும் கருவாடையும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. இப்போதைக்கு நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் சேர்த்து செய்யறப்ப கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். கருவாட்டு குழம்பு நல்ல ஒரு டேஸ்டா வாசனையா இருக்கும். முருங்கைக்காய் கொஞ்சம் லேட்டா சேர்த்துக்கிட்டோம்னா தான் அந்த ரொம்ப நேரம் கொதிச்சு ஒரு கசப்பு தன்மை இருக்காது. அதனால குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்க கருவாட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற கருவாட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். கருவாடு போட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். இது நெத்திலி கருவாடு தான். நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் குழம்பு. அப்படி ஒரு வாசனையா இருக்கும். கொதிக்கட்டும். குழம்பு இறக்க போற சமயத்துல 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 பல் பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தையும் மிளகையும் ஃபர்ஸ்ட் இடிச்சிட்டு அது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது இடிச்சிட்டு சேர்க்கிறப்ப லாஸ்டா குழம்பு இறக்குறப்ப இது சேர்க்கிறப்ப ரொம்ப வாசனையா இருக்கும். மிளகும் பூண்டும். கருவாட்டு குழம்புக்கு மிளகு தான் கண்டிப்பா சேர்க்கணும். இறக்க போறப்ப சேர்க்கிறப்ப நல்ல ஒரு வாசனையா இருக்கும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க. இந்த டயத்துல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நல்ல சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. வாசனை அப்படி இருக்கும். குழம்பு நல்லா திக்காயி காய்கறி எல்லாம் வெந்து பார்க்கவே ரொம்ப அருமையா வந்திருக்கு.
நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடே மணக்கும் கருவாட்டு குழம்ப மிஸ் பண்ணிடாதீங்க. சுட சுட சாதத்துல இதை பிசைஞ்சு சாப்பிட்டா அத ருசியே தனிதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெல்டா கிளைபாட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.